பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேச போகிறதாயக்காக நன்றி. 12ஆம் அதிகாரத்தில் எப்படி சாத்தானை மேற்கொள்வது என்கிற ஞானத்தை கர்த்தர் நீர் தரப்போகிறீர். சத்ருவால் சபையை மேற்கொள்ளவே முடியாது, சத்ருவால் இஸ்ரவேலை மேற்கொள்ளவே முடியாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலை மேற்கொள்ளவே முடியாது என்பதை யோவான் அப்போஸ்தலனுக்கு நீர் காட்சியாக காட்டி கொடுத்து எங்களுக்கும் இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். அடிமையிலே தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த செய்திக்குள் புறப்பட்டு போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, நாம் அனைவரும் உட்காருவோம். இந்த அதிகாரத்திலே நாம் படிக்க போகிற சில காரியங்கள், த உமன், ஒரு ஸ்திரீயை பற்றி படிக்க போகிறோம். த சைல்டு, அவள் பெற்றெடுக்க போகிற பிள்ளையை பற்றி படிக்க போகிறோம். த டிராகன், வலு சர்ப்பத்தை பற்றி படிக்க போகிறோம். பிறகு த வார் அல்லது த ஃபைட் அல்லது த பேட்டில் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஆமென். த உமன், த சைல்டு, த டிராகன், ஒரு ஸ்திரீ, ஒரு ஆண்மகன், ஒரு சர்ப்பம். இந்த இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணுன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். த உமன், யார் அந்த உமன்? ஏவாள். என்ன, சர்ப்பம் த டிராகன் என்ன பண்ணிடுச்சு, அவங்கள ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிடும்படி வச்சிச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னார். அப்போ இதே விஷயம், அந்த பேட்டில் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இந்த 12ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது போல தோன்றுகிறது. நம்ம எப்போதும் மனதில் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அன்னைக்கு சொன்னது இவ்வளோ நாட்கள் கழித்து உலகத்தின் முடிவிலே இது நடக்க போகிறதாய் இருக்கிறது. ஆமென். Satan is the defeated foe. சாத்தான் என்பவன் எப்பொழுதும் தோற்கும்படியாக பிறந்தவன். முழு வேதத்தில் ஒரு சாவி போன்று இந்த 12ஆம் அதிகாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு முழு சாவி போல, கீ போல இது இருக்கிறது. This is going to talk about the cosmic battle. கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் நடக்கிற யுத்தத்தை பற்றி பேசுகிறது. கண்ணுக்கு தெரிந்த யுத்தம் அல்ல, கண்ணுக்கு தெரியாத உலகம். இட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் தி இட்டர்னிட்டி. நித்தியத்திலே நடக்க போகிற யுத்தத்தில் ஜெயத்தை இது நமக்கு தரப்போகிறது. மனிதன் அன்றைக்கு ஆதிகாமத்தில் விழுந்தான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் மனிதன் காப்பாற்றப்பட போகிறான். மனிதன் விழுவான் என்று தெரிந்துதான் கர்த்தர் மனிதனுடைய இடத்திலே மனுஷகுமாரனை நிறுத்துகிறார். ஒரு மனுஷன் எழுந்து வா அப்படின்னா மனிதன்களில் எழுந்து நிற்கிறதுக்கு ஒருவரும் தகுதி பெறவில்லை. மனிதனுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு மனிதனுக்காக நான் நிற்கிறேன் என்று மனித அவதாரம் பெற்று மனிதனுக்காக வந்தவர் இயேசு மாத்திரமே. சாத்தானுக்கு முன்பாக நிற்பதற்கு மனிதன் தகுதி இழந்து போனான். சில நேரத்தில் நாம் அவனை எதிர்த்து ஜெபிக்க கூட தைரியம் இல்லாமல் போகிறோம். நமக்குள்ள ஒரு எண்ணம், அவன் தான் பெரிய ஆள்னு. ஆமேன். ஆனால் நமக்கு தெரியும், மனிதர்களுக்காக குரல் கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். இயேசு தான் பெரியவர். The fall of human in Genesis and the salvation of human in the Gospels. ஆதியாகமத்தில் மனிதன் விழுந்தான், சுவிசேஷங்களில் மனிதன் காப்பாற்றப்பட்டான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஆவிக்குரிய உலகம் மனிதனுக்கும் சாத்தானுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபைட்டிங் வித் த டெவில் இஸ் லைக் ஃபைட்டிங் வித் த ஏர். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விரோதியோடு நீங்கள் சண்டை போடுவது காற்றோடு சண்டை போடுகிறதா இருக்கிறது. காற்றோடு சண்டை போட்டு நாம் ஜெயிக்க முடியாது. நமக்கு தான் கை வலிக்கும், நமக்கு தான் கை வீங்கிவிடும். ஆக சாத்தான் காற்றாய் இருக்கிறான், ஆவியாய் இருக்கிறான். அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சர்வாயுதங்களை நாம் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். we need to know the truth. உங்கள் தேவன் ஆவியாய் இருக்கிறார், உங்கள் தேவனுடைய தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய உலகம் இந்த மனுகுலத்துக்கு, இந்த பூமி என்கிற உலகத்துக்கு உதவி செய்ய வருகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். What is this 12th chapter going to talk about? It is going to talk about the overcomers. How are we going to overcome? எப்படி ஜெயித்து வரப்போகிறோம்? ஆற்றில் குதிக்கிறவன் நீந்தி வெளியே வரும்போது அவன் ஓவர் கம் பண்ணிவிட்டான்.
வியாதியோடு இருக்கிறவன் அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்று வரும்போது அவன் அதை ஓவர் கம் பண்ணுகிறான். கடனில் இருக்கிறவன் கடனை ஜெயித்து லாபகரமாய் வரும்போது அவன் ஜெயிக்கிறான். எப்படி ஆவிக்குரிய உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும்? இதை தான் 1-2-1-1 என்று சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் படிங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். We have two powerful weapons to fight against the devil. One is the blood of Jesus Christ and another is going to be the word of God. ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தமும், இரண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனமும். நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படித்தோம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரத்யேகமாக காப்பாற்றப்படும்படியாக படைக்கப்பட்டவர். தேவ ஆட்டுக்குட்டியானவரை யோவான் கண்டு தரிசனங்களில் எழுதியிருக்கிறான். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 தலைகளும் 7 கொம்புகளும் 7 கண்களும். 7 தலை 10 கொம்பு, அது சதா. நம்ம ஆண்டவர் 7 கண்கள் 7 கொம்புகள். நீங்களும் நானும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரோட்டில் போகிற ஆடு மாதிரி இருப்பார்னு பார்த்தோம். இல்லை, அது பிரத்யேகமாய் உங்களுக்காக, எனக்காக, என் பாவத்துக்காக, உங்கள் பாவத்துக்காக, ஆமென், ஹல்லேலூயா, ஆர்கன் டொனேஷனுக்காக, ஆமென், பிளட் டொனேஷனுக்காக, ஃப்ளஷ் டொனேஷனுக்காக, முழு உயிரையே டொனேட் பண்ணுவதற்காக படைக்கப்பட்ட அந்த தேவாட்டுக்குட்டியை தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். There is going to be an ultimate victory for the believers only through the blood of Jesus Christ. There is going to be ultimate victory for the believers only through the word of God. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது தான் அவனை ஜெயிக்க முடியும். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை என்றால் we will be facing dangers. We will be having false assurance from himself. சாத்தானே false assurance கொடுப்பான். நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் உன்னை என் வழியில் வச்சு உன்னை பெரிய ஆளாக்குறேன். No, he will never help human beings. ஓநாய் ஆடு காப்பாற்றுற கடை, சிங்கம் புலி ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுற கதை, அது காப்பாற்றாது. அதுபோல் ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டிகள் அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த ஓநாயுடைய வல்லமையை காட்டிலும் இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனுடைய வல்லமை பெரியது என்பதற்காக. 12ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே தரிசனத்திலே வருகிறது. அவர் ஆல்ரெடி தரிசனத்தில் இருக்கிறார். யோவான் ஆல்ரெடி ஆவிக்குள்ளாக இருக்கிறார். ஆவிக்குள்ளாக இருக்கிறவர் பரலோகத்துக்கு வெல்கம் பண்ணப்படுகிறார், பரலோகத்துக்கு ஏறி போகிறார். நம்ம படித்தோம், தேவனுடைய சிங்காசனத்தை கண்டார், வானவில் கண்டார், இல்லை 4:21 மூப்பர்களை கண்டார், 4 ஜீவன்களை கண்டார். ஜீவன்களுக்கு என்னென்ன முகங்கள் இருந்தது? 4 முகங்கள் இருந்தது. சிங்க முகம், மனுஷ முகம், கழுகு முகம், காளை முகம் எல்லாவற்றையும் பார்த்தார். கண்ணாடி கடல் இருந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடான கோடி பக்தர்கள் இருந்தார்கள், கோடான கோடி தேவதூதர்கள் இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்சுது. பிறகு என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய பிதாவாகிய தேவனுடைய கையில் ஒரு சுருள் இருந்தது. அந்த சுருளுடைய முத்திரைகளை திறப்பதற்கு யாராலும் கூடாது. எத்தனை முத்திரை போடப்பட்டிருந்தது? 7 முத்திரைகளை உடைத்தார். பிறகு 7 எக்காலங்களை தொனித்தார்கள். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கடியிலும் சமுத்திரத்திலும் பல விஷயங்கள் நடந்தது. ஆமென். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். மீதி சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா நம்ம யூடியூப்பில் போய் நீங்கள் பாருங்கள். எல்லா சாப்டரோட மார்னிங் டிவோஷனும் சர்மன்ஸும் அங்கே இருக்குது. இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அன் ஸ்ட்ரைக்கிங் விஷன் ஆஃப் எ வுமன். ஒரு ஸ்திரீயை நம்முடைய யோவான் அப்போஸ்தலன் காண்கிறார். ஒரு ஸ்திரீயை காண்கிறார். அவள் சூரியனையே அறிந்திருந்தாள். நம்ம ட்ரெஸ் பண்ணுறது போல, நாம் உடை அணிகிறது போல இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறாள். she is wearing sun as a robe. she is clothed with the sun. ஆமென். இந்த பெண் பார்ப்பதற்கு சூரியனால் உருவானவள் போல் இருக்கிறாள். ஆனால் அவளுடைய கால்களை பற்றி சொல்லுகிறது. சூரியன் அணிந்திருக்கிறாள், பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. இந்த இடத்துல நீங்களும் நானும் படிக்க வேண்டும். சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த இன்சிடெண்ட் பூமியை இம்பேக்ட் பண்ண போகிறது. இன்றைக்கும் சூரியனில் எது நடந்தாலும் கவலை பூமியில் தான், சந்திரனில் எது நடந்தாலும் கவலை பூமியில் தான், நட்சத்திரத்தில் எது நடந்தாலும் கவலை பூமியில் தான், வானத்தில் எது நடந்தாலும் பயப்பட போகிறது நாம தான். இந்த ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். இட் இஸ் அ சைன். யோவான் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லுகிறார்.
ஆமென். வெளிப்படுத்தல விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஸ்திரீகளை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது யேசபேலை பற்றி சொல்லியிருக்கார். இவ்வளோ நேரம் சாப்டரில் பெண்களை பற்றி பேசவில்லை, யேசபேலின் ஆவியை பற்றி பேசினார். அது வந்து ஃபால்ஸ் டீச்சிங், ப்ரொமோட்டிங் ஃபால்ஸ் டீச்சிங், தப்பெல்லாம் கரெக்டுன்னு நம்ப வைக்கிறது. ஆமாம், இனி வரப்போகிற சாப்டரில் 17ஆம் அதிகாரத்தில் வேசியான ஸ்திரீ என்பதை பற்றி பேசுவார். 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டி என்று ஒரு ஸ்திரீயை பற்றி பேசுவார். 3 ஸ்திரீ பற்றி தான் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு காண்கிறது ஒரு பெண் போன்று அமைப்பை யோவான் அப்போஸ்தலன் நமக்கு கொடுத்தாலும் இட் இஸ் அ சைன், அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த அடையாளம், அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். இந்த சூரியனை அணிந்திருக்கிற அவள், சந்திரனை பாதங்களின் கீழ் வைத்திருக்கிற அவள், 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடத்தை வைத்திருக்கிற அவள், இதுதான் அவர் காண்கிற ஒரு கனவு. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பைபிளில் வேறு யாராவது கனவு கண்டிருக்காங்களான்னா யோசேப்பு கனவு கண்டிருக்காருங்க. ஆமென். சூரியன் நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் போய் படித்து பார்த்துங்க. ஆமென். அதே போல் இந்த ஹோல் ஈவெண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்திரீ, ஆண் பிள்ளை, சர்ப்பம், ஜெயம், இதையெல்லாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவாய் நமக்கு சொல்லியிருப்பார். சன், ஷீ வில் கிவ் பர்த் டு அ சன். ஓகே, இந்த இடத்துல பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், அமர்ந்திருந்த அவள் அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். ஷீ இஸ் கன்சீவ்டு, ஷீ இஸ் வித் அ பேபி, ஷீ இஸ் வித் அ சைல்டு. அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள், பிரசவ வேதனையும் அடைந்திருக்கிறாள், பிள்ளை பெருமடி வருத்தப்பட்டு அலறுகிறாள். She has a child, she is in labor pain, she wants to give birth, she is crying. ஆமென். வேத வல்லுநர்கள் இந்த ஸ்திரீயை இஸ்ரவேல் என்று சொல்கிறார்கள். ஆமென். பிறகு போகிற பிள்ளையை இயேசு என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, இது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உண்மையில் இஸ்ரவேல் பெரிய ட்ரபிளில் இருந்தது. இயேசு பிறக்கக்கூடாதபடி, பிறக்கிற இயேசு கொலை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்தது. உங்களுக்கு தெரியும் இல்லை? இயேசு பிறக்கும்போது முதல்ல இந்த உலக ரட்சகரை பிறப்பை ஏற்றுக்கொள்ள பூமியில் இடமே இல்லை. அவங்க சொந்த ஊர் தான் பெத்லகேம். நீங்கள் இன்றைக்கி பெத்லகேமுக்கு போனீங்கன்னா அது யாரோட ஊர்? தாவீதோட ஊர், சிட்டி ஆஃப் டேவிட் தான். ஜெருசலேமுக்கு போனீங்கன்னா அது யார் சம்பாரித்த ஊர்? தாவீதோட ஊர், அதுவும் சிட்டி ஆஃப் டேவிட். இயேசு யார்? தாவீதோட வம்சம், தாவீதோட வாரிசு. ஆனால் தாவீதோட வாரிசுக்கு என்ன கிடைக்கல? அவர் பிறப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. ஷி வாஸ் கிரைங் வித் லேபர் பெயின். மதர் மேரி அந்த பிள்ளை பிறப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கும்பொழுது தான் அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார் சத்திரத்தின் முன்னணியில். இட் வாஸ் ஹர் சிவியர் பெயின். ஷி வாஸ் அண்டர் ட்ராவல். இந்த இடத்துல பாலைவனத்தை பற்றி பேசும் யாருமே, ஷி வாஸ் த ஒன்லி நர்சிங் மதர் ஆஃப் த பேபி. அந்த குழந்தைக்கு பெற்றெடுப்பதும் அவ்வளோதான், அந்த குழந்தையை பராமரிப்பதும் அந்த தாய் தான். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஒரு வழியும் இல்லாதபடி அவள் அலறி அந்த பிள்ளை பெறுகிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாயிற்று. ஐ மீன், இயேசு என்கிற பிள்ளை இங்கே பிறக்கும்போதே வானத்தில் நட்சத்திரம் தோன்றினது. ஆனால் சாத்தானும் அவனுடைய கூட்டமும் ஒன்று இணைந்தது, இந்த பரிசுத்த பிள்ளையை அழிக்கும்படி என்ன திட்டங்கள் செய்ய வேண்டுமோ அதை. உங்களுக்கு தெரியும், யார் எங்கே எதை தொட்டாலும் அந்த இம்பேக்ட் சபையில் காட்டும். ஆமேன். நாம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை படிக்க போனோம் என்றால், நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க, வான சாஸ்திரிகள் புறப்பட்டு நட்சத்திரம் ஒன்றை காண்கிறார்கள், புது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எங்கே போகிறது என்று பார்த்து கொண்டு வருகிறார்கள், அவ்வளவுதான். இந்த நட்சத்திரம் போகிற இடத்தில் உலக ரட்சகர் பிறப்பார், யூதருடைய ராஜா பிறப்பார் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு டீச்சிங் இருந்திருக்கு, பைபிளில் தெரிஞ்சிருக்கு. அவங்க நேராக வரவங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு வரவங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்து எருசலேம் கிட்ட வந்ததும் ஸ்டில் நட்சத்திரம் போயிட்டு தான் இருக்குது. இவங்க வழியை மாற்றிட்டு ஏரோதோட அரண்மனைக்குள் பிரவேசிக்க போகிறாள். நமக்கு தெரியும் அதுக்கும் ஜீசஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. தப்பு பண்ண போகிறது யோசேப்பு இல்லை, மரியாள் இல்லை, ஜீசஸ் இல்லை. ஆனால் பண்ண போகிறது யார்? அந்த வானசாஸ்திரிகள். அந்த வானசாஸ்திரிகள் போல் ஏரோது அரண்மனைக்குள் சென்று யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்பான். யூதர்களுக்கு ஏற்கனவே ராஜாவாக யார் இருக்கிறது? ஏரோது இருக்கிறார். அவர் உண்மையான ராஜாவாக இருந்தால் அவர் கோவப்பட மாட்டார். அவர் ஏற்கனவே போலி ராஜா. அவர் முதல்ல ஒரு யூதனே கிடையாது. யூதன் அல்லாதவன் யூதர்களுக்கு ராஜாவாகவே முடியாது.
இஸ்ரவேலன் அல்லாதவன் இஸ்ரவேலை ரூல் பண்ணவே முடியாது. இது நான் சொல்ல, பைபிள் சொல்லியிருக்குது. ஆக ராஜாக்கள் எங்கேருந்து தான் வரணும்? இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தான். இந்த வார்த்தை அவனுக்கு மிகவும் கலக்கத்தை உண்டாக்குகிறது. சாஸ்திரிகளை வேத வல்லுநர்களை கூப்பிட்டு வேதத்தை படித்து பார்க்கிறான், கண்டுபிடிக்கிறான். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பார் என்று. அதனால் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு மனதில் வைத்து கொள்கிறான். இந்த வான சாஸ்திரிகளும் திரும்பவும் நட்சத்திரத்தை கண்டு போய் பணிந்து விட்டு வருகிறோம் என்பதாக வாக்களித்து விட்டு போகிறார்கள். திரும்பி வரவே இல்லை. ஏனால் தேவதூதன் அவர்களுக்கு சொன்னான், எச்சரித்தான், நீ திரும்பவும் ஏரோதிடம் போய் குழந்தையினுடைய எந்த விசாரிப்பையும் குழந்தையினுடைய எந்த அடையாளத்தையும் சொல்லாதே என்று சொல்லும்போது அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். இவனுடைய திட்டம் வகுத்தது. 2 வயது கீழ் உள்ள எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணான்? கொலை செய்தான். வசனம் சொல்லுகிறது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ரேச்சல் ஆட்சியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறக்கிறது இஸ்ரவேல பிள்ளைகள், அழறது யார்? ராகேல் ஆட்சி. இந்த ராகேல் யார்னா யாக்கோபுனுடைய மனைவி. யாக்கோபுக்கு 4 மனைவிகள். முதல் மனைவி லேயாள், 2வது மனைவி ராகேல். ஆமாம், ராகேல். இந்த ராகேல் பற்றி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன் ராகேல் பெத்லகேமில் செத்த பிள்ளைங்கள் அழறாங்கன்னா, ராகேலுடைய கல்லறை பெத்லகேமில் இருக்கிறது. ஆமேன். எல்லா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேயாள், ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபெக்காள், யாக்கோபு லேயாள், இந்த 6 பேரோட கல்லறை மக்பிலாவில் இருக்குது. ராகேலோட கல்லறை மட்டும் இங்கே இருக்குது, பெத்லகேமில் இருக்குது. அதனால் ராகேல் அலறினால், அழுகிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மறுபடியும் மத்தேயு கோட் பண்ணியிருப்பார். இன்றைக்கு இந்த ஸ்திரீ ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்ன பண்ணுகிறதா பாருங்கள். மெயின் விஷயம், இந்த அடையாளம் வானத்தில் காணப்படுகிறது. இந்த ஸ்திரீ அலறுகிறாள். அலறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். மதர் மேரி அலர்னாங்க. குழந்தைய பெற்றெடுப்பதற்கு இடமில்லை, அலர்னாங்க. எந்த ஊரில் வச்சு அலர்னாங்க? பெத்லகேமில். ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யும் போது ராகேலுடைய கண்ணீருக்கு இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது, ராகேல் அலறினாள் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த அடையாளத்திலே இந்த ஸ்திரீ அலறுகிறாள். காரணம், she has pain, she has labor pain, she has to give birth to the child. தன்னுடைய மகன், தன்னுடைய ஆண் மகனை பிள்ளை பெருக்க வேண்டும் என்று வரும்போது அவள் பெறக்கூடாதபடி அவளுக்கு விரோதமாக சில அடையாளங்கள் காண்கிறது. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஸோ புரிந்து கொள்ள வேண்டும், ஜான் இஸ் டாக்கிங் அபவுட் சைன், ஒரு அடையாளம். திஸ் இஸ் நாட் ரியல். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சிலர் நம்ம கனவு காண்போம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சூரியனை பார்க்குற மாதிரியே இருக்கும், ஒரு லேடியை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுதான். சந்திரனை பார்க்குற மாதிரியே இருக்கும், தலையில் காலில் எல்லாம் பார்க்குறது போல தான் இவர் அடையாளப்படுத்துகிறார். இன்னொரு அடையாளம் பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது பாருங்கள், வேறொரு அடையாளம். மறக்கூடாத சில காரியங்கள். 7 தலைகள். என்னதுங்க? 7 தலைகள், 10 கொம்புகள். ஒரு தலைக்கும் எத்தனை கொம்பு இருந்துச்சுன்னு தெரில. 7 தலை, 10 கொம்பு. நான் நினைக்கிறேன் ஒரு தலைக்கும் ஒரு கொம்பு இருந்திருக்கும். ஒரு 3 தலைக்கு மட்டும் 2 கொம்பு இருந்திருக்கும். அப்போ தான் எத்தனை வருது? 10. தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய, 7 diadems on his heads உடைய ஒரு, படிங்க, பெரிய சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. நமக்கு தெரிகிறது, this is a strange being. என்னதுங்க? வலு சர்ப்பனாலே நமக்கு பிடிக்காத ஒரு பீயிங். அதுலேயே எத்தனை தலை வச்சுக்குது? 7 தலை. கூட என்ன வச்சுருக்கு? கொம்பு வைத்திருக்கிறது, சிவப்பாய் இருக்கிறது. ஆமேன். 7 முடிகளை உடையதாய் இருக்கிறது. இந்த 7 டயடம்ஸ் என்பது கிரீடங்கள் போன்று, அந்த முடிகள் என்றால் முள்முடி, கிரீடம் போன்று அது வைத்திருக்கிறது. He wants to become king. ராஜாக்களுக்கு ஒரு கிரீடம் தான் தலையில் வைப்பாங்க. இவன் எத்தனை வச்சுட்டு வரான்? 7 கிரீடம் வச்சுட்டு வரான். பார்ப்பதற்கு நன்றாய் இல்லை. ஆமேன். இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய வால் என்னென்ன? அந்த வலு சர்ப்பத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்லாம் சொல்லுங்கள். 7 தலை, 10 கொம்பு, 7 முடி, அதன் வால் நட்சத்திரத்தின் 1/3 பங்கை இழுத்தது. லுக் அட் த gigantic structure of this serpent. அதனுடைய வால். ஆமென். நட்சத்திரங்களில் 1/3 பங்கை விழத்தள்ளிட்டு. சம்திங் காட் இஸ் telling us here. நட்சத்திரங்கள் என்பது தேவதூதர்களை குறிக்கதாக இருக்கிறது. தேவதூதர்களில் 1/3 பங்கை சாத்தான் வஞ்சித்து
கீழே விழ வைத்தவன் தான். தே ஃபெல் ஃப்ரம் க்ளோரி, தேவனுடைய மகிமையிலிருந்து இவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, விழுந்தது, இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பதாக நின்றது. ஒரு சைடு லேடி பிரசவ வேதனைப்பட்டு அலறாங்க, இன்னொரு சைடு இந்த சர்பத்தினுடைய இமேஜ் தெரிகிறது. இது நட்சத்திரத்தில் 1/3 தள்ளிவிட்டு இந்த ஸ்திரீக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. வாட் வாஸ் இட்ஸ் அஜெண்டா? நாட் டு அட்டாக் த விமன், இட் வாண்ட்ஸ் டு கில் த பேபி சைல்டு, அந்த மகனை கொல்லுவதற்கு. ஆமென். டு டிவோர் த சைல்டு, டு டிவோர் த சைல்டு, இந்த குழந்தை கொல்ல வேண்டும். நம்ம ஏற்கனவே பைபிளில் படிச்சிருக்கோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் வரை இயேசு கிறிஸ்துனுடைய லீனியேஜை கொல்ல பார்த்தான். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு ஒரு புனிதமான ஒரு டிஎன்ஏ இருக்கக்கூடாது என்பதற்காக தான் எல்லாரையும் கொலை செய்ய திட்டமிட்டான். ஏன், தாவீது ராஜா ஹெல்ப்லெஸ்ஸாக கோலியாத் முன்னாடி நின்னது கூட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். தாவீது இறந்துருந்தால் ஜீசஸ் பிறந்திருக்க முடியாது. கர்த்தர் தான் ஜெயத்தை தருகிறாக. கோலியாத்து தாவீது எதிர்பார்க்கலையே, கோலியாத்து கூட சண்டை போடணும்னு எதிர்பார்த்தாரா என்ன? அவர் அண்ணன்மார்களுக்கு உணவு கொண்டு போகிறார். திடீரென யுத்தம் ஸ்டார்ட் ஆகிட்டு கோலியாத்து முன்னாடி நிற்கிறார். கோலியாத் சொல்கிறார், உன்னை பிச்சு ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன். தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். இல்லை, இயேசு பிறந்திருக்க மாட்டார். அந்த வழியில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி தான் ஜீசஸ் பிறக்க வேண்டிய லீனியேஜ் அப்படியே வருகிறது. ஆமென், வருகிறார். இப்போ கடைசியாக இயேசு பிறந்துட்டார். மத்தேயு 2:16-18 படி பிள்ளையை கொலை செய்ய யார் வகை தேடுகிறான்? ஏரோது வகை தேடுகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் தற்காலிகமாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறார். நம்ம ஆண்டவர் எங்கே போனார்? ஃபாரின். எந்த கண்ட்ரிக்கு போனார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எகிப்துக்கு போய் திரும்பி ரிட்டன் ஆகிறார். பாதுகாப்புடன் திரும்பி வருகிறார். என் தாசனை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக இயேசு ஈஜிப்டுக்கு போயிருக்கிறார். இன்றைக்கும் எகிப்தில் உள்ள விசுவாசிகள் மிகவும் மகிழ்ச்சியாய் சொல்லுகிற விஷயம், இயேசு எகிப்துக்கும் வந்திருக்கிறார். இயேசு எகிப்தை நேசிக்கிறார். ஓகே, ஸ்திரீயை பற்றி படித்தோம், சர்பத்தை பற்றி படித்தோம். நீங்களும் நானும் அதிக ஆர்வமாய் படிக்க வேண்டியது அந்த மகனை பற்றி தான். இதை பற்றி ஏசாயா ஏற்கனவே சொல்லியிருப்பார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Behold, a child is born unto us, a male child. இது உலகத்தை ஆளுகிற மகன், ஜாதிகளை ஆளுகிற மகன். இது வேறு யாரும் அல்ல, உங்கள் மேசியா, என் மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல ஜாதிகளையும் 5th verse படிக்கிறேன். இந்த தேவனுடைய பிள்ளையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இது தேவனுடைய பிள்ளை. பிறப்பிக்கிறது இஸ்ரவேல், ஆனால் பிள்ளை யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சாத்தான் வந்து ஜீசஸை கொலை செய்ய பார்த்தான், கொலையும் செய்தான். அவர் மரித்து உயிர் தெரிந்து இப்போ எங்கே இருக்கிறாரு? பிதாவினிடத்தில் இருக்கிறார். அவனால் அவரை ஒன்றும் செய்யவே முடியாது. அவர் பிறந்தது ஏன்? அவர் ஆளும்படியாக. வசனம் சொல்கிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகும். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆள போகிற ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லமா? Jesus Christ is going to rule the world as a millennium empire. 1000 வருட அரசாட்சி. ஏற்கனவே இந்த உலகத்தின் பிரபு ஒருவன் இருக்கிறான். அவனுக்கும் அவருக்கும் யுத்தம் உண்டு. அவன் இயேசுவை போன்று மனிதன் அல்ல, இயேசுவை போன்று தேவன் அல்ல. அவன் ஒரு சாதாரண வலு சர்ப்பம். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் விட ஒரு பார்ப்பதற்கு அகோரமான ஒரு முகமுடையவன் தான் தன்னை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நம் ஆண்டவர் முன்னிலையில் நிற்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் நீங்கள் நானும் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு ஆண் பிள்ளை. இஸ்ரவேலிலே 2000 ஆண்டுகளுக்காக பிறந்தார். அவர் பிறக்கும்போது எத்தனை பாடுகள் வந்தாலும் பிறந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தி. The son is protected, the child is protected, Jesus is protected, the church is protected. ஹல்லேலூயா. திருச்சபையே, உன்னை காப்பாற்றுவதற்காக உலகத்தில் எந்த பாதுகாக்கும் கொடுக்க முடியாத எல்லா டெக்னாலஜியை காட்டிலும் பெரிய டெக்னாலஜி, த பிளட் டெக்னாலஜி என்று சொல்லத்தக்கதாக இரத்த கோட்டைக்குள்ளே உன்னை வைத்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. முன்பெல்லாம் கல் கட்டிட்டா பத்திரமா உள்ளே இருக்கலாம். இப்போல்லாம் ஏவுகணை 100 அடி 200 அடி உள்ளே போய் தாக்குது. கல் மண் எல்லாத்தையும் உடைச்சி தள்ளுகிறது. இதையும் தாண்டி பாதுகாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த கோட்டைக்கு இருக்கிறது. இந்த பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. The son was caught up. இந்த பிள்ளை பத்திரமாக பரலோகம் கொண்டு போய்விட்டது. இந்த ஆண் பிள்ளை
பத்திரமாக பரலோகத்துக்கு போய்விட்டது. இந்த ஆண் பிள்ளையை தொட முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல் எவன் மீது மோதுமோ அது அவனை நொறுக்கி போடும். இந்த கல்லின் மீது எவன் மோதுவானோ அவன் நொறுங்கி போவான். Nobody can prevail against the church of God. Who is the church? You are the church. Who is the church? I am the church. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அந்த திருச்சபை. Hallelujah. Now comes the problem to the woman. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். There is no protection for her. அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். எத்தனை நாட்கள் இருக்கிறாரா? 1120 நாளளவும். So she has to be protected for 1200, கரெக்டா? 1240 நாள் அளவும் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும். 1240 என்பது 3.5 வருஷம். 60 அது எத்தனை? 3.5 வருஷம். பைபிள் எப்போதுமே 7 வருஷம் உபத்திரவத்தை பற்றி பேசும். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், இரண்டாவது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த 2 உபத்திரவ காலமே கிறிஸ்டியன்ஸுக்கு கன்ஃபார்ம்டாக உபத்திரவ காலம். முதல் உபத்திரவ காலம் என்பது இஸ்ரவேலுக்கு கிடையாது, கிறிஸ்டியன்ஸுக்கு. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் சூப்பர் பவராக இருக்கும், ஆண்டு கொண்டிருக்கும். ஆனால் என்றைக்கு அந்தி கிறிஸ்து 3 ஆண்டுகள் கழித்து தானே மேசியா என்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் உட்கார்வானோ அப்பொழுது தான் இஸ்ரவேல் எதிர்க்கும், இஸ்ரவேலுக்கு மகா உபத்திரவ காலமாய் அது இருக்கும். ஆமேன். இதனுடைய எக்ஸ்பிளேஷன் டேனியல்ஸ் 9th ப்ராஃபஸி, 9ஆம் அதிகாரத்தினுடைய மெயின் ப்ராஃபஸி. தானியலின் புஸ்தகம் நீங்கள் படிக்கணும். டேனியல்ஸ் 70th வீக் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி நீங்கள் படிச்சிங்கன்னா தானியல் இதை பற்றி சொல்லியிருப்பார். அதை நீங்கள் நானும் தெளிவாய் படிக்க வேண்டும். 9ஆம் அதிகாரம் 24-27 பற்றி the most powerful prophet Daniel, the most powerful prophet who could see future ahead of times, நாட்கள் வருவதற்கு முன்பதாக வரப்போகிற காலங்களை துல்லியமாக கணக்கிட்டு சொன்ன தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இது நமக்கு தெரியும். அப்பொழுது இவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். இந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். பட் ஷீ இஸ் பீயிங் ப்ரொடெக்டட். அவள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறாள். a place is prepared for her protection. வனாந்தரத்திலே அவளை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். ஆமேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாததான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன் என்று சொல்லியிருப்பார். God has planned for all of us. நம் அனைவருக்கும் வீடு கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாப்பார். ஆமேன் சொல்லமா? கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை பாதுகாப்பார். ஆமேன் சொல்லமா? கர்த்தர் தன் திருச்சபையை பாதுகாப்பார். ஆமேன் சொல்லமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் விசுவாசிகளாக நம்மை கர்த்தர் பாதுகாப்பார். God has a better plan to protect us. ஒவ்வொரு நாளும் உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாத போது நீங்க ப்ரே பண்ண, ஆண்டவரே என் பிளான் இன்றைக்கு ஃப்ளாப் ஆகிவிட்டது, உம்முடைய பிளான் என்ன ஆண்டவரே? I believe in your plan. உங்க திட்டம் என்னை காப்பாற்றும். பிள்ளை பெற்றெடுத்த இந்த ஸ்திரீக்கு பாதுகாப்பு கர்த்தர் தருகிறார். 3 ஆண்டுகள் அவள் பாதுகாக்கப்படுகிறாள். இன்னொரு காட்சியை இந்த யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறான். வானத்திலே யுத்தம் உண்டாயிருது. This battle is not in the earth, it is in the heavens. This is a cosmic battle. We don't have a cosmic power. ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கும் எனக்கும் எந்த பவரும் இல்லை திருச்சபையே. இது இருக்கிற இந்த காற்று மண்டலத்துக்கு அதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. ஒரு பூமியில் போகிறீங்க, கவனிங்க, பூமியில் நடக்கிறீங்க, மண் இருக்குது, கல் இருக்குது, தண்ணி இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது. அதுபோல் அமைப்பு தான் இந்த காற்று. இந்த காற்றில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நிறைய காற்றுகள் இருக்குது. இது நமக்கு உதவி செய்கிறது. நம்மால் அதை ஒன்றும் பண்ணவே முடியவில்லை. இது இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் என்று சொல்லுகிற அது நடுவில் வருகிற இன்ஃப்ராரெட் இருக்குது, அல்ட்ரா வயலட் ரே இருக்குது, ஒலி மற்றும் சவுண்ட் வேவ்ஸ் இருக்குது, ஒலி மற்றும் ஒலி கதிர்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது வழியாக தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு சேட்டிலைட்டுக்கு போகுது. அது சேட்டிலைட்டுக்கு இங்கேருந்து போகிற வழி நீங்கள் உண்டாகலை, கர்த்தர் உண்டாக்கியிருக்கார். அந்த வழியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கடலில் தண்ணி இருக்குது, போட்டு போட்டுன்னு கடலில் உட்காந்து போகிறோம். வழி கடல் கொடுக்குதா, நம்ம எடுக்கிறோமா? கடல் கொடுக்குது. கடலில் நம்ம போகிறோம். உங்களுக்கு புரியுதா? அதுபோல் நான் பேசுகிற வார்த்தை சேட்டிலைட்டுக்கு போகுது. அந்த வழியை நம்ம உண்டாக்கலை,
அந்த ஒளி மற்றும் ஒளி போகிற பாதையை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானிகளும் அந்த வழியை யார் உண்டாக்குனதுன்னு கேட்கவில்லை. ஸோ திஸ் பேட்டில் இஸ் காஸ்மிக் பேட்டில். கண்ணுக்கு தெரியாத உலகம், ஆவிக்குரிய உலகம். அந்த உலகம்தான் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த உலகத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். அந்த உலகத்தில் தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயப்படுகிறது. அந்த உலகத்திலிருந்து தான் சாத்தான் உங்களையும் என்னையும் அடக்க அவன் முற்படுகிறான். அந்த உலகத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தருகிறார். There is a conflict. There is a war that broke out in heaven. யார் யாருக்குங்க? between மைக்கேல், மிகாவேலுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். மைக்கேல் has got a big army of angels. மிகாவேல் தேவ தூதர்களோடு கூட இருந்து வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறான். why he has to fight? the angelic war, the angelic power is more power. It is uncomparable power when compared with the power of the devil. சாத்தானுக்கோட பவரை விட ஏஞ்சலோட பவர் ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? அந்த ஏஞ்சல்ஸ் கர்த்தரை தரிசிக்கிறார்கள். ராஜாதி ராஜாவை தரிசிப்பதினால் இந்த வலு சர்ப்பம் அவனுக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது. மைக்கேல் and his angels. Satan has got fallen angels. விழுந்து போன தூதர்கள், விழுந்து போனவர்கள், பிரயோஜனமற்றவர்கள், நன்மையை தவிர தீமை செய்கிறவர்களோடு கூட யுத்தம் நடக்கிறது. they don't have any natural good characters. ஸோ அவர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. வலு சர்ப்பமும் அதை சார்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. they fought but they never won. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபையே. இந்த ஆர்க் ஏஞ்சல் மிகாவேல் பற்றி பைபிளில் நிறைய நேரத்தில் நமக்கு வருது. தானியலின் புஸ்தகத்தில் முதல் முறை மிகாவேலோட பெயர் சொல்லப்பட்டிருக்கு. தானியல் 10, 13, 20, 21 படிச்சிங்கன்னா தானியலோட 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பதில் கிடைக்காது. 21 நாள் காலம் தாழ்த்தின பிறகு ப்ரேயர் வரும். பை த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைக்கேல் த ஆன்சர் இஸ் பீயிங் டெலிவர்டு டு டேனியல். மிகாவேலுடைய ப்ரொடெக்ஷனில் ஆன்சர் ஹெவன்லேருந்து வருகிறது. யூதா 1:9 மோசஸோட பாடி, மோசஸோட சரீரத்தை சாத்தான் தனக்கு சொந்தம் கொண்டாட பார்க்கிறான். கர்த்தர் கொடுக்கவில்லை. மிகாவேல் தூதனை அனுப்புகிறார். மிகாவேல் தூதன் அந்த பாடியை கிளைம் பண்ணுறாரு. பிறகு கர்த்தரே வந்து மோசஸோட பாடியை அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்கிறது, பிரதான தூதனுடைய கால சத்தம் இதுவும் மிகாவேலை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ தி ஆர்க் ஏஞ்சல் மைக்கேல் இஸ் கம்மிங் தேர் டு ப்ரொடெக்ட் த சர்ச், இஸ் கம்மிங் தேர் டு ப்ரொடெக்ட் இஸ்ரேல், இஸ் கம்மிங் தேர் டு ப்ரொடெக்ட் த பிலீவர்ஸ். திருச்சபையை உங்களையும் என்னையும் காப்பாற்ற கர்த்தர் ஒரு பெரும் படையை வைத்திருக்கிறார். அந்த படைகளுடைய தலைவன் மிகாவேலுடைய பேரும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. They fought with the dragon. They also fought. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிராகனும் ஈக்குவலாக சண்டை போட பார்க்குது. Satan has got false promises. Satan has got false confidence. தான் ஜெயிச்சிருவன்கிற எண்ணத்தோடு தான் அவன் இன்று வரை யோசித்து கொண்டிருக்கிறான். அவன் ஜெயிக்கவே மாட்டான் என்பதை வேதம் சொல்கிறது. சாத்தான் ஒரு தப்பான எண்ணத்தை மனசில் போடுவான். ஒரு நாள் சாத்தான் ஜெயிக்க போகிறான், நீ தோக்க போகிற. நம்ம சொல்லணும், ஒரு நாள் சாத்தான் ஜெயிக்க போகிறதும் இல்லை, நான் தோக்க போகிறதும் இல்லை. யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? யுத்தம் கர்த்தருடையது. ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பிலாங்ஸ் டு காட். மெட்டீரியல் பேட்டில் பிலாங்ஸ் டு காட். வேர்ல்ட்லி பேட்டில் பிலாங்ஸ் டு காட். சாத்தானை நீ என்னை ஏமாற்ற முடியாது. நான் தோற்கிற அணி அல்ல, கர்த்தரோடு கூட சார்ந்து ஜெயிக்கிற தோனி, ஜெயிக்கிற அணி. ஹல்லேலூயா. அவர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லையா? அவர்கள் இருந்த இடமே காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு மிகப்பெரிய மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மிசைல் லான்ச் பண்ணி ஏதோ ஒரு பில்டிங் மேலே விழும்போது அந்த பில்டிங் இருக்கிற இடமே பள்ளமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பில்டிங், பல ஏக்கரில் கட்டுறாங்க. 1000 அறைகள், 2000 அறைகள், 100 ஏக்கர் 200 ஏக்கரில் கட்டுறாங்க. வானத்திலேருந்து என்னத்தை போடுறாங்க? ஒரு மிசைல், ஒரு குண்டு போட்டால் என்ன ஆகுது? இருக்கிற இடமே காணவில்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் யோசிக்க முடியல. இருக்கிற இடம் காணாத அளவுக்கு ஒரு பில்டிங் இடிக்க முடியாதுன்னு நினச்சோம். இன்றைக்கு டெக்னாலஜியை காட்டி கொடுக்கிறது என்றால், சாத்தானே நீ இருக்கிற இடம் காணாமல் போகும். ஆமேன்னு சொல்லாமா? நீ இருக்கிற இடமும் உன்னுடைய அணி இருக்கிற இடமும் காணாமல் போகும். You can never have access to the Christians. You can never have access to Israel. இஸ்ரவேலை கர்த்தர் பாதுகாப்பார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் இருந்த இடம் காணவில்லை என்று 8ஆம் வசனம் சொன்னபோது 9ஆம் வசனம் சொல்கிறது. படிங்க மெயின். உலகம் அனைத்தையும்
சாத்தான் தள்ளப்பட்டான். he was cast out. இங்கிலீஷ் வசனம் இன்னும் சூப்பராக சொல்லுது. தமிழ் வசனம் தள்ளப்பட்டது, இங்கிலீஷ் வசனம் வெளியே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டான், பூமியை விட்டு வெளியே தள்ளப்பட்டான், மனிதர்கள் வாழ்கிற இடத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டான், அழிவுக்கு நேராக தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. he was cast out, thrown out. குப்பை தொட்டியில் தள்ளப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த தூதர்களும். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு விசை கற்கதரனே நாட்டின் வழியாக வரும்போது 6000 பிசாசுகள் கொண்ட அந்த லேகியோன் மற்றும் 2 பேர் கூட ஒரு இடத்துல பிசாசுகள் பிடித்தவர்களாக இருந்தார்கள். அந்த பிசாசுகள் அலறினது. அவைகளுக்கு தெரியும் கர்த்தர் அவர்களை கேஸ்ட் அவுட் பண்ணுவார் என்று சொன்னார். கெட் அவுட் என்று சொன்னார். அவைகள் சமுத்திரத்துக்குள் போய் விழுந்ததுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். வேத வசனம் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறது. அவன் தள்ளப்பட்டான். சொல்லுங்க, சாத்தான் தள்ளப்பட்டான். சாத்தான் தள்ளப்பட்டான். அந்த வசனத்தை குறித்து வச்சுக்கங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படிக்கு தள்ளப்பட்டான் along with his team. பரலோகம் கலிக்கிறது. பரலோகத்தில் சத்தம் உண்டாகிறது. ரட்சிப்பை பற்றி பேசுகிறது, வல்லமையை பற்றி பேசுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது, கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. தேவனுக்கு முன்பதாக குற்றம் சாட்டப்பட்டவன் இல்லை என்பதை பரலோகம் நமக்கு சொல்கிறது. There is a loud voice in heaven saying the accuser is dead. உனக்கு விரோதமாய் எழும்பினவன் அழிந்தான். ஆமென் சொல்லமா. உனக்கு விரோதமாய் எழும்பினவன் அழிந்தான். ஆமென் சொல்லமா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வல்லமை தெரிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்க. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலகட்டத்தில் திருச்சபை எப்படி வாழப்போகிறது, இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்திரீ எப்படி காப்பாற்றப்பட்டால், இந்த காலகட்டத்தில் விசுவாசிகள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற ஒரே வசனத்தில் ஒரு பெரிய ஆன்சரை சொன்னார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், சாட்சியின் வசனம், இதை வைத்தால் அவனை ஜெயிக்கலாம் என்று சொன்னார். ஆமென். மிகாவேல் தூதன் கையில் கேட்கணுன்னு ஆசை. மிகாவேல், சாத்தான்றவன் இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியாக இருக்கானே, ஆதாம்லேருந்து ஏமாற்றிட்டு வந்தானே, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கன்னா மிகாவேல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், சாட்சியின் வசனம். நீ கூட அதை யூஸ் பண்ணினா சாத்தானை ஜெயிக்கலாம் என்று சொல்லியிருப்பார். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கோலியாத் நின்றுங்கிறான், ஜெயிச்சது யார்? தாவீது. அங்கே தாவீது அன்றைக்கி வரலன்னு வச்சுப்போம். மகளை கர்த்தர் அனுப்புகிறார், நீ போமா அப்படின்னு கோலியாத் முன்னாடி நிற்க விட்டார். கையில் என்ன வச்சுருக்க? கவன் வச்சுருக்க, கல் வச்சுருக்க. நீ கோலியாத்தை ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியா? ஜெயிப்பாங்க. கர்த்தர் தான் ஜெயம் தரப்போகிறார். வெரி குட். ஆமென். தாவீது ஜெயித்தாலும் கர்த்தருடைய ஜெயந்தான், நீங்கள் ஜெயித்தாலும் அதே தான். மிகாவேல் அவனை ஜெயித்தாலும் கர்த்தருடைய ஜெயந்தான், நான் ஜெயித்தாலும் கர்த்தருடைய ஜெயந்தான். அதே கவன், அதே கல், அதே ஆங்கிள், அதே ஞானம் இருந்தால் அந்த கோலியாத்து ஒன்றும் கிடையாது. அதே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தமும் அதே வசனமும் என் கையில் இருக்கிறது. சாத்தானை ஜெயிப்பேன், பரலோகம் வந்து சேர்வேன். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் வந்து சேர்வேன். உங்கள் பயணம் பூமியில் துவங்குகிறது, உங்கள் பயணம் பரலோகத்தில் முடிகிறது. போகும் வழியிலே சாத்தானை அழிக்கக்கூடிய ஆயுதம் கொடுக்கப்பட்டது. ஆயுதம் பேர் என்ன பேருங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தை சொல்லிட்டே இருக்க போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். யூஸ் த blood of lamb. யூஸ் த blood of the lamb in spiritual warfare. உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். The word of God will keep the devil away. எந்த அளவுக்கு வசனத்தை சொல்றீங்களோ சாத்தான் உங்களை விட்டு தூர போவான். You can overcome by the precious blood of Jesus Christ. God is giving us the power of overcoming. Amen. அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமலாம். என்னதுங்க? ஜீவனையும் பாராமல் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் வரும்போது என்னத்தை சொல்லணும்? இயேசுவின் ரத்தத்தை சொல்லணும். ஜீவன் போகும்போது என்னத்தை சொல்லணும்? ஜீவனை காப்பாற்றுறதை பார்க்கக்கூடாது, இயேசு ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கவைகளே, Satan has got power in planet Earth. He doesn't have power in heavens. பரலோகத்தில் அவனுக்கு பவர் இல்லை. யார் ஜெயிச்சிருது? மிகாவேல் ஜெயிச்சிட்டார். பரிசுத்தவான்கள் கையில் பவர் இல்லை. ஏன்னா பரிசுத்தவான்கள் கையில் ஆயுதம் இருக்குது. என்ன இருக்குங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம்.
பூமியில் இருக்கிற ஜனங்களை பற்றி பேசுது. அவங்க கையில் என்ன இல்லை? பவர் இல்லை. ஏன்னா என்ன சொல்ல மாட்டாங்க அவங்க? இயேசுவின் ரத்தம் சொல்ல மாட்டாங்க. யாராவது கஷ்டத்தோடு இருக்கிறவங்க கையில் இயேசுவின் ரத்தம் சொல்லுங்களா பார்க்கலாம். ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ஏங்க சொல்லணும்னு வாங்க. அப்போ அவங்களுக்கு யார் கையிலேருந்து அடி விழும்? சாத்தான் கையிலேருந்து அடி. பைபிள் படிங்கன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்க மாட்டேன், ஆனால் ஜீசஸ் ஹெல்ப் பண்ண சொல்லணுவாங்க, பண்ண மாட்டார். உங்களுக்கு புரியுதா? பூமியில் இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, ஏன்னா உங்கள் கையில் என்ன இல்லை? துப்பாக்கி இல்லை. துப்பாக்கி என்னது? இயேசுவின் ரத்தம். உங்கள் கையில் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு என்னது? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் மற்றும் சாட்சியின் வசனம். தூதர் பரலோகத்திலிருந்து குரல் கேட்குது, பூமியில் இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் உண்டானபடியால் உங்கள் அனைவரையும் அழிக்க இறங்குகிறான், உங்களுக்கு ஆபத்து வரும். மனிதர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். உங்கள் அப்பா பேர் தேவன். அந்த தேவன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். 7 தலை 10 கொம்பு வச்சுக்கிறவன் காப்பாற்றவே மாட்டான். ஓநாய் மனிதர்களை காப்பாற்றாது. சொல்லுங்க, சிங்கம் மனிதர்களை காப்பாற்றாது. பாம்பு மனிதர்களை காப்பாற்றாது. மனிதனை காப்பாற்ற அவன் தாயும் தந்தையும் தான் வருவார்கள். அதுபோல தாயுமான தேவன், தந்தையுமான தேவன் மட்டுமே உங்களை காப்பாற்றுவார். நமக்கு நல்ல உலக அறிவு இருக்கு, என்னை காப்பாற்றினது எங்கள் அம்மா அப்பான்னு சொல்கிறோம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனும் நம் தாய் தந்தையை போன்ற அவரும் மனிதனை போன்று இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த கர்த்தரை நாம் வணங்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி சொல்கிறது. அவர்கள் கர்த்தரை கூப்பிடவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன வருமா? ஆபத்து வரும். வலு சர்ப்பமானது தான் பூமியின் அருகே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தின. Now the woman is caught. அந்த பெண்ணை துன்பப்படுத்துகிறது. இந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேலாய் இருக்கும். இந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி, நாம் 14ஆம் வசனத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் இந்த பெண்ணுக்கு சாத்தான்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை, தப்பிக்கக்கூடிய வல்லமை. உங்களுக்கு எனக்கு என்ன வல்லமை? ஜெயிக்கக்கூடிய வல்லமை. ஜெயிக்கலாமா தப்பிக்கலாமா? என்னதுங்க? ஆனால் இந்த ஸ்திரீக்கு தப்பிக்க கொள்ளக்கூடிய வல்லமை. இப்போ தான் மெயின் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்கள் விசுவாசிகளாக இல்லாததுனால தான் இந்த ப்ராப்ளம். அவங்க தப்பிக்கிறாங்க, நீங்களும் நானும் ஜெயிக்கிறோம். தப்பிக்கிற கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா, ஜெயிக்கிற கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா? ஜெயிக்கிறோம். விசுவாசிகள் ஜெயிச்சு பரலோகமே வந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் தப்பிக்க போகுது. பெருங்கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டு தப்பிக்க போகுது. ஆமேன். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறது. They are just protected. They are not swallowed up. They are not killed. அவர்களுக்கு வருகிற ஆபத்திலிருந்து ஒவ்வொன்றிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமீன். சங்கீதம் 91 பாதுகாப்பை பற்றி பேசும். இயேசுவின் ரத்தம் வெற்றியை பற்றி பேசுது. சங்கீதம் 91 அவங்க தாத்தா எழுதினது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பற்றி தான். ஆனால் இயேசுவின் ரத்தம் ப்ரொடெக்ஷனையும் தாண்டி வெற்றியை பற்றி. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிசாசை ஜெயித்தார்கள். எது வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லுங்கள், ஆனால் இயேசுவின் ரத்தம் யூஸ் பண்ணுங்க. ஆமென். ப்ரொடெக்டடாக இருங்க, ஜெயம் கொள்ளுங்க. த wrath ஆஃப் த டிராகன். இந்த சாத்தானுடைய கோபம் மிகவும் கொடூரமாக இருக்கும்படியாக வெள்ளம் கொண்டு போகத்தக்கதான நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றுகிறது இந்த பாம்பு. பாம்போட இமேஜை பற்றி அந்த சைன் சொன்னார். வானத்தில் 3 உள்ள நட்சத்திரத்தை அந்த பாம்பு வால்னால் தள்ளுதுன்னா அது எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம்? பூமி சின்னதாச்சு. எஸ், வாட் எவர் வுட் பி த வைல் ஆஃப் த எனிமி. சாத்தானுடைய எந்த சதியாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் மேல் புரள்வதில்லை, ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மேல் புரள்வதில்லை. சொல்லுங்க, அக்கினி நடக்கும்போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பூமி ஸ்திரீக்கு உதவியாக இருக்கிறது. முதல் முறை ஆதி ஆகமத்தில் நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்ச பூமி. பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அன்னையிலேருந்து பூமி நம்ம அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. எத்தனை பேர் பூமியில் இடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பூமியில் உள்ள முள்ளு குத்திக்கிட்டவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் பூமியில் தடிக்க விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆனவங்க இருக்கிறீங்க? பூமி உதவி மாத்திரமல்ல, மிஸ் பண்ணால் ஆபத்தும் கொடுக்குது. பூமியில் விழுந்து மரித்தவர்கள் எத்தனை பேர்? முதல் முறை பூமி திருச்சபைக்கு உதவி செய்கிறது. சாத்தானிடம் இருந்து பூமி மனிதனை காப்பாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்கு தெரியும், Satan will not be the dictator. We have a king. அவர்தான்
ஆண்டவர். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடர்களுமாகி அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிட்டு. அவன் இந்த ஸ்திரீ அடிக்க வந்தான், அவங்க கழுகு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பறந்துட்டாங்க. இப்போ யார் அடிக்க வந்திருக்கான்? 17ஆம் வசனத்தில் சொல்லுங்கள். 17ஆம் வசனத்தில் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவருடைய சந்ததியார்கள் மற்றவர்களை யுத்தம் பண்ண போயிட்டு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த யுத்தத்தில் சாத்தான் ஜெயிப்பானா தோப்பானா? வசனத்தை படிச்சுட்டு சொல்லுங்கள். யாரோட யுத்தம் பண்ண போகிறது? இயேசு கிறிஸ்துவை சாட்சியை உடையவர்களாக. ஜெயிப்பானா? ஜெயிக்க மாட்டான். 12-11 தான் ஏற்கனவே படிச்சிட்டோமே. மரணம் நேரிடுகிறது. ஆனாலும் சொல்லுங்கள், அதற்கு தப்பும்படி தன் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். ஸ்திரீயை அட்டாக் பண்ண போனால் பறந்து போயிடுச்சு. கவனிங்க, இஸ்ரேல் அடிக்கலான்னு வந்தால் இஸ்ரேல் தப்பிச்சிருச்சு. ஆவிக்குரிய இஸ்ரேலை அடிக்கலான்னு வந்துக்கிறான், அவனுக்கு தான் தலையில் அடி விழும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் ஆத்துமாவை நீ தொட முடியாது, இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிப்பேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிப்பேன். சத்தமாக சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் நான் ஜெயிப்பேன். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு பவர்ஃபுல்லான சாப்டர் நம்ம படித்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். வாங்கலாம் ஏஞ்சிங்க, அந்நிய பாஷை பேசலாம். ஓ ஷி காதா லா ரா காதா லா பா ஷா தா ரா காதா லா ரா. விடாதீங்க, விடாதீங்க. கர்த்தரிடத்தில் ஜெயத்தோடு, கர்த்தரிடத்தில் ஜெயத்தோடு, கர்த்தரிடத்தில் ஜெயத்தோடு. ஷி காரா பா ரா காதா லா பா ரா பா தா லா பா ரா பா ரா காரா ரே ரே கே ரே தே லே பே ஷி ரா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே கர்த்தரே என் பலன், எதற்குமே நன்றியே. கர்த்தரே என் பலன், எதற்குமே நன்றியே.
அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே அப்பா, உம்முடைய வசனத்தினாலே அப்பா, நீர் சாத்தானை ஆண்டவரே அப்பா ஜெயித்து ஜெய கிறிஸ்துவாக நீர் வெற்றி சிறந்தீர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோமே. இன்றைக்கும் நாங்களும் வெற்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்துல நிற்க அப்பா, உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சாத்தான் முற்றிலுமாய் அவன் தள்ளப்பட்டான். இந்த பூலோகத்தில் வாழுகிற நாம் எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினால் மாத்திரமே அந்த சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி சிறந்தாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த ஸ்தானத்தில் நின்று அவருடைய வெற்றியை நாம் கொண்டாடும் போது, அவருடைய இரத்தத்தை நாம் அறிக்கை செய்து அவருடைய வசனத்தை நாம் பிரகடனப்படுத்தும் போது நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், சாத்தான் முற்றிலுமாய் அவன் தள்ளப்பட்டான். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட நம்மையும் நம் குடும்பத்தையும் சபையும் வஞ்சிக்கும்படிக்கு இதோ பிசாசானவன் அநேக வகையில நம்மை வந்து வஞ்சிக்கும்படிக்கு அவன் வழி தேடிக் கொண்டிருக்கிறான். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எச்சரிக்கையின் செய்தியாய் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை நாம் தினந்தோறும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து நாம் பரிசுத்தமாய் இந்த கடைசி நாட்கள்ல வாழ வேண்டும். அவருடைய சாட்சியின் வசனத்தை நாம் கை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு அவன் ஓடி போவான். ஒருவேளை இந்த கடைசி நாட்கள்ல பிசாசானவன் நம்மை பாவத்தினால வஞ்சித்திருந்தா, இல்ல ஒருவேளை பழைய காரியங்களை குறித்து நம்மோடு கூட குற்றம் சாட்டி கொண்டிருந்தா, நம்மளுடைய தோல்வியை குறித்து பேசிக் கொண்டிருந்தா, இல்ல வியாதியை கொடுத்து வஞ்சித்திருந்தா, இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை நாம் அறிக்கை செய்யலாமா? அவருடைய வசனத்தை நாம் எடுத்து பேசும்போது இன்றைக்கு பிசாசு அவன் நம்மை விட்டு ஓடி போக போகிறான். கர்த்தர் நம்மையும் ஜெயமுள்ளவர்களாய் அவர் மாற்ற போகிறார். நம்ம ஆவியில எழும்பி அந்நிய பாஷையினால ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் அறிக்கை செய்யலாமா? ஓ ஷாரா பாபா பலா ஷேரியாந்தர வாக்கரபா, ஓ ஷிகா பாபா ரியாந்தர வாக்கரபா, ஓ ரிகா பாபா பலா ஷேகரியாந்தர வாக்கபலபோ, ஓ ரிபலபா ஷபரி பலபா கரபா. பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் முற்றிலுமாய் தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாமும் ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். ஓ ரிகா பாலா ஷேகரியாந்தர வாக்கரபா. எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சாபமும் நம்மை தொடராது. எந்த வியாதியும் நம்மை பின்தொடர முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஜெயம் பெற்றவராய் கல்வாரியின் இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து இன்றைக்கு ஒரு புதிய வெற்றியின் அனுபவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஓரி காபாபாலா ஷாரா பாபாபாலா ரியாந்தர பாக்கரபா, ஓ ஷிகா பாபா ரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா, ஓ ஷிகா பாபா ரியாந்தர பாக்கபலபா, ஓ ஷிகா பாபா பாபா ஷேரியாந்தரபா. ஓ அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், ஏமே அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு ஒரு புதிய வெற்றியை தாங்கப்பா. அப்பா உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய சாட்சியின் வசனத்தினால எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவன் என்று பாராமல் ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்களப்பா. இன்றைக்கு அந்த வைராக்கியத்தை தாங்கப்பா. அப்பா இந்த நாள்ல நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தருக்காக எத்தனையோ பேர் கோதுமை மணியா எங்க இந்தியா தேசத்துல அவர்களுடைய ஜீவன் என்று பாராமல் அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அவர்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கு எங்களையும் அப்பா உமக்காக வைராக்கியமாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த வேளையில எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில கூட கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு சாட்சியை சொல்லும்படிக்கு அவர் ஏவுகிறார். நம் அனைவருக்கும் தெரியும், கிரஹாம் ஸ்ட்ரெயின் என்கின்ற ஆஸ்திரேலியன் கிறிஸ்டியன் மிஷனரி அவர்களை சார்ந்தவர் நம்மளுடைய இந்தியா தேசத்துல ஒரிசா மாநிலத்திற்கு வந்து அவர் குடும்பமாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற அந்த வேளையில அவருக்கு எத்தனையோ எதிர்ப்புக்கு வந்தது. ஆனாலும் கூட தங்களுடைய ஜீவன் என்று பாராமல் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, சுவிசேஷத்தை பரவும் போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கிரஹாம் ஸ்ட்ரெயின் அவருடைய 2 பிள்ளைகள் பிலிப் மற்றும் தீமோத்தி அவர்கள் கார்ல இருக்கும் போது அவர்கள் தீ வைத்து அவர்களை முற்றிலுமாய் எரித்து விட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் அழிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு அழியாமல் தேவ வசனம் பரவினதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் என்று பாராமல் கர்த்தருக்காக நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மளுடைய ஸ்தானத்தில் நிற்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதோ ஜெய கிறிஸ்து எங்களுக்காக முன் செல்கிறார். அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ நாங்களும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் நாங்கள் நிற்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு புதிய வைராக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. நாங்களும் பிசாசை எதிர்த்து அப்பா உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் அறிக்கை செய்து உம்முடைய வசனத்தை பேசி நாங்கள் எதிர்ப்போம். எல்லா இடத்திலும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து இருளில் நடக்கிற ஜனங்களை உம் பக்கமாய் நாங்கள் திருப்புவோம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் செய்யலாம். நம்ம வேதாகமத்தை நம்ம கையில எடுத்துக்கொண்டு நம்ம சொல்ல போகிறோம். இந்த 11வது வசனத்தை நம்ம சொல்லலாம். என்னோடு கூட சேர்த்து சொல்லுங்க. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.